ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் போய் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து ரீசெண்ட் டைமில் நீங்கள் வந்து இந்த நிறைய வீடியோஸை பார்த்துப்பீங்க, வைரலான நியூஸை பார்த்துப்பீங்க. எங்கே பார்த்தாலும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் வந்து என்னன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து இஷ்யூ இப்படின்னு நிறைய வீடியோஸில் பார்த்துப்பீங்க. அந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ ஜம்மு காஷ்மீரில் வந்து பகலகம் ஒரு ஊரில் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகிது. ஆக்சுவலாக டெரரிஸ்ட் வந்து ஒரு மார்வெஷத்தில் வந்துக்கிறாங்க. நார்மலாக இந்த மிலிட்ரி ட்ரெஸ் இல்லாத இந்த இதெல்லாம் இல்லாத நார்மல் மார்வெஷத்தில் வந்து இந்த மக்களை வந்து பேசிக்கிட்டு நீ என்ன பண்ணுற இது பண்ணுற என்ன ஜாதி நீ இதோட பேசிக்கிட்டு கப்பல்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ கேட்டு நீங்கள் வந்து முஸ்லீம்ஸான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லைன்னு சொல்லணும். டேரெக்டாக முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா டேரெக்டாக அங்கேயே ஸ்பாட் அவுட்டு ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவன் முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேண்ட்டை அவுச்சிட்டு முஸ்லீமா இல்லைன்னு செக் பண்ணிட்டு அங்கேயே சுட்டு வச்சுக்கிறாங்க. அதை யார் முன்னாடி? அவங்களோட ஒய்ஃப் முன்னாடி வந்து சுட்டு அங்கேயே வச்சுக்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டு ஏன் அவரோடய வச்சுக்கோ, பேசாமல் வந்து என்னையே வச்சுருங்க, ஏன் என்ன வந்து விட்டு வச்சுக்கணும். ஸோ அப்போ டெரரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உன்னை வந்து அவ்வளோ அசால்ட்டாக சாவடிக்க மாட்டேன். இந்த இன்சிடென்ட் இங்கே என்ன ஆகிக்குது அதை வந்து நீ போய் மோதிட்ட சொல்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் ஆச்சு, இப்படி ஆயிங்குது ஜம்மு காஷ்மீரில் இப்படி ஒன்று ஆயிங்குது அப்படின்னு நீ மோதிக்கிட்ட போய் நீ இந்த நியூஸை சொல்கிற, அதுக்கான விட்டு வச்சுக்கிறேன், உன்னை அவ்வளோ அசால்ட்டாக சாவடிக்க மாட்டேன்னு சரி மாதிரி டெரரிஸ்ட் வந்து சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி எவ்வளோ ஒரு 28 பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து நார்மலாக அந்த ஊர் சேர்ந்து ஒரு மக்களாக இல்லை, எல்லாம் வெளியே ஊரில் கர்நாடகாவில் சரி, அதுக்கப்புறம் ஆந்திராவில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஊரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளே இந்த மோட்டர் லாக்லாம் பண்ணி நிறைய ஊரில் இந்த ஊட்டி சரி இது அப்படின்னு நிறைய ஊருக்கு நிறைய இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து ரீசெண்டாக இப்போ கல்யாணம் ஆகிக்கிறோம். அவங்களுக்கு ரீசெண்டாக இப்போ இந்த இன்சிடென்ட் எப்போ ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 22 ஸோ 22 ஏப்ரல் ஒரு மணி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock இருக்குது. அந்த மிட் ஆஃப் த டைமில் தான் வந்து இந்த மாதிரி ஆகிக்குது. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இன்னொரு கப்பல்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசெண்டாக இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 6 நாள் தான் ஆகிக்குது. ஜஸ்ட்டு இந்த பல மாதம் பல வருஷம் கூட இல்லை, ஜஸ்ட்டு 6 days. இந்த 6 daysல வந்து அவங்க வந்து ஹனிமூனுக்கு வந்துக்கிறாங்க. ஹனிமூனுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம், பிளேஸ் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குது, இந்த ஸ்னோஸ்லாம் எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு 2-3 வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க இந்த போட்டிங்கில் போகும்போது. அந்த வீடியோ டைமில் தான் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க நல்லா இருக்குது ஊர் எல்லாம் மக்கள்லாம் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் பகலாம் ஊரில் போய்க்கிறாங்க. போகும்போது அவங்க டெரரிஸ்ட் வந்து மகாராஷ்டிரில் வந்து இவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு கேவலம் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஷூட் பண்ணி சாவடிக்க. நிஜமா நீங்களா மனுஷங்களா அடை நீங்களா சொல்றேன்னு கேவலம் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சிடும் என்ன பண்றது ஒன்றும் புரியல. சும்மா இது கோவப்படுறதா இது என்ன பண்றது ஒன்றும் புரியல. அங்கங்க எதுக்கோ சண்டை போறாங்க. கேவலம் ஒரு ஜாதிக்கோச சண்டை போட்ட ஆளுங்களா நீங்களா நிஜமா நீங்களா யாத்தா உயிரோட இருக்கீங்க ஒன்றும் புரியல நிஜமால. அதோ அவங்க ஒய்ஃப் முன்னாடியே வந்து ஷூட் பண்ணி வச்சுக்காங்க. ஒய்ஃப் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்குவாங்க. அது இப்போதான் ரீசெண்டான கல்யாண கப்பல்ஸ் அவங்க 6 நாள் தான் சந்தோஷமா கொண்டாடலாம். அவங்க வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஹஸ்பண்டும் வந்து சில கண்ணுங்க அவங்க வந்து நேவி ஆஃபீஸர். ஆக்சுவலாக அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து அதில் ஒருத்தர் நேவி ஆஃபீஸரு. அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்துக்கும் இல்லையா, இந்த மாதிரி நானும் எங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு மொத்தமாக கண்ணுகளே கழிச்சிட்டீங்களா? மனுஷங்களா நீங்களா? கேவலம் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சணும் ஷூட் பண்ணி முஸ்லீம் என்ன விட்டுக்குவீங்கல்ல அந்த இடத்துல என்ன பண்றது? முஸ்லீம் என்ன விட்டுறாங்களா? அதை நீ வந்து இந்த இந்து இந்த வேற என்ன சாதியெல்லாம் இருந்தா ஸ்பாட் அவுட் அந்த இடத்துல. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்க ஃபேமிலியும் சரி, இல்லை யாருன்னா வந்து இந்த ஜம்மு காஷ்மீருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஜம்மு காஷ்மீர் யாரும் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி. சப்போஸ் யாருன்னா வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் பிளான் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணிருந்தோம். ஜம்மு காஷ்மீர் இப்போ அவ்வளோ ஒரு டேஞ்சரான இதாக இருக்குது. எவ்வளோ ஃபிலிம் எடுத்துக்கிறாங்க. அந்த இப்போ அமரன் ஃபிலிம் எடுத்துக்கிறாங்க, லியோ ஃபிலிம் அங்கே காஷ்மீரில் எடுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் அவரை பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக இது ஒரு கேவலம் ஒரு ஜாதிக்கோசரம்
இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. எவ்வளவு பேர், ஒருத்தர் 2 பேர் இருந்தில்ல, 28 பேர் இருந்துக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு அந்த வலி இருந்துக்கா சொல்லி, அந்த ஒரு வலி இருக்கா, அந்த ஒரு மனசாட்சினா ஒண்ணு இருக்குதா உங்களுக்கு? இல்ல உங்க ஃபேமிலில வந்து உங்க பசங்களே சரி, இல்ல உங்க ஒய்ஃபோ, இல்ல உங்களே இந்த மாதிரி நீங்க ஜாதி இந்த ஜாதி இல்ல அந்த ஜாதியில இப்ப நம்ம நாட்டுல சேர்ந்தவங்க வந்து ஏன்னா வந்து உங்களை ஷூட் பண்ணா நீங்க வந்து அந்த பெயின் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி தான் அவங்க அந்த ஃபேமிலியில எந்த 28 குடும்பம் உங்களா, 1 2 குடும்பம் இல்ல, 28 குடும்பம் முடியலடா. நாங்க விட்டாலும் சரிடா, அவர் விட மாட்டாரு. ஸோ சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அந்த 28 பேர் இருந்தாங்களே அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until lunch day, bye. आप बोले ना मुझे क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी। यहाँ पे उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। नहीं, आप टेंशन मत लो, अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। मैडम ये जो वहीद साहब है प्रेसिडेंट, आप टेंशन मत लो, मेरे पति का बच्चा लो, हम बचा देगा, कोई बात नहीं। बेहतर करेंगे फोन प्लीज भगवान के लिए बचा लो। दब सिमन युवा डिजाइन किया है। ठीक है हम बचा देंगे ना, आप टेंशन मत लो, मैं आ रहा हूँ। मैं कहाँ पे आपका ये हस्बैंड, क्या हुआ इसको, क्या हुआ? Please ask for help. We don't need. Okay, don't worry. You okay? You need a water, sir? Sir, we'll manage. Just ask for help. Okay, you first you give the hands water, drop of water. Take a drop of water, sir, please.